அதுதான் நீங்க ஆணவமா மட்டும் முருகர்கிட்ட போயிட்டீங்கன்னா திரும்ப அவருக்கு அதுதான் சூரபத்மன்ற ஒரு கந்தன் கருணையில வந்து அந்த சூரபத்மனுக்கு பல தடவை வாய்ப்பு கொடுப்பாரு. வீரபாகு வந்து இன்னைக்கே போய் அவர் கதையை முடிச்சிடலாம் முருகான்னு சொல்றப்போ முருகசூரர் இல்ல அவன் விதி அப்படி பண்ணுது, ஒரு வாட்டி மன்னிப்போன்னு வர. அதுக்கப்புறமும் திரும்ப சூரபத்மன் வந்து திமுறா பேச 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 இல்ல அவனோட கெட்ட நேரம் அப்படி பேச வைக்குது, மன்னிச்சிடும் வீரபாகுனார். ஒரு கட்டத்துக்கு மேல எக்ஸ்ட்ரீம் அவன் இல்ல நான் வந்து இவ்வளவு திமுறா ஆணவமா இருக்கும்போது முருகரே உள்ள இறங்கி அவனை அழிப்பார்ல. அதுதான் நீங்க முருகர் முன்னாடி எப்படி நிக்கணும்னா, இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கும் போது ஒரு டீச்சர் முன்னாடி எப்படி நிப்பீங்க, கொஞ்சம் ஒரு பயபக்தி நிப்பீங்கல்ல. ஹெட் மாஸ்டர் வந்தா இன்னும் பயபக்தியா இருப்பீங்களா, அந்த மாதிரி முருகர் முன்னாடி போய் நிக்கணும். அது அந்த பணியோட நீங்க போயிட்டு அதே மாதிரி முருகர் உங்ககிட்ட காசு, ட்ரெஸ்ஸு, மாலை, பழம், உயர்ந்த வகையான பூ அதெல்லாம் கேட்கல. ஒரு சொட்டு மட்டும் நீங்க கண்ணீர் விட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை முருகா எல்லாமே நீ தான் பார்த்துக்கன்னு ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் விட்டீங்கன்னா அது சத்தியமா நிறைவேறுங்க. நான் கண் கூட உணர்ந்து